அதுக்கெல்லாம் மக்கள் ஒண்ணுடா. இப்படி முடிச்சு போட்டுக்கிட்டா நான் என்னடா பண்றது? ஒரே சமயத்துல எப்ப 2 பேரும் லவ் பண்ணுவா? இந்த கிளி கிளிக்கிறா புடவைய அவ புடவைய அவ கிழிச்சுக்கிறா. உனக்கேண்டா? திரௌபதி மாதிரி நம்ம கேஸ் எப்ப ஃபைல் பண்றீங்க? ஒன்னும் அவசரம் இல்ல. நம்ம மாம மச்சான் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கிட்ட வந்தா போதும். என்னடி சொல்ற? பெரிய பவர்ஃபுல் பத்தினி அடினி. இது உனக்கும் விழுந்த அரேன்னு நினைச்சுக்க. சொல்லி பிடிச்ச நாய்ங்களா. உண்மையை சொல்லிட்டு போறா. What a beautiful shot. என்னடாவன் நவராத்திரியில வர சிவாஜி மாதிரி நாளுக்கு நாள் வேஷத்தை மாத்திரானேன்னு பாக்குறியா? அந்த சாவித்திரிக்காக அந்த சிவாஜி 9 வேஷம் தான் போட்டார். ஆனா இந்த சாவித்திரிக்காக இந்த சிவாஜி 9000 வேஷம் போடுவன். என்ன குப்புன்னு வேர்த்துச்சா? உள்ள மாமி நேக்காக சூட பால் கறந்து கொண்டு வருவா. அத நீ போய் சாப்பிடு. எப்படி புடவை கிழிஞ்சது? அக்கா நம்ம வாணி இல்ல வாணி. அவ பென்சில். ஓஹோ, பொய் சொல்ல வேற ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நாங்க வக்கீலுக்கு படிக்க வைக்கிறது பொய் சொல்றதுக்காக இல்ல, பொய் சொல்றவங்கள திருத்துறதுக்காக. அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன விட 4 எழுத்து கூட படிச்சேங்கிறதுக்காக நீ எனக்கு அக்காவாயிட முடியாது. அக்கா அந்த ஆளு நல்லவன் யோகியன், கட்டிக்கிட்ட அவனதான் கட்டிக்குவேன்னு சொல்ல வர்றியா? இதோ பாருடி, உன்ன மாதிரி நானும் நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுல புடவை அடிக்க வைக்கவே இடம் இருந்திருக்காது. இந்தா அன்புள்ள வித்யாவிற்கு கன்னி பொண்ணா இருக்கிற நீ கிழிஞ்ச புடவையோட நடமாடலாமா? அதுக்காகத்தான் நான் கால் கிழிய காஞ்சிபுரத்துக்கே நடந்து போய் இந்த பட்டு புடவையை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படிக்கு உன் AK, அதாவது அசோக் குமார். ஸ்வீட்ஸா வித்யா? எதுக்கு இதெல்லாம்? நான் ஏதோ கொடுத்தேங்கிறதுக்காக நீயும் ஏதாவது கொடுக்கணுமா? சொன்னா கேட்க மாட்டியே. சரி, ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பேன். உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? வித்யா நினைத்ததை முடிப்பவன் அண்ணனச்சோ. வித்யாவின் இதேக்கணி அண்ணனச்சோ. கல்யாண பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு போகுது. மச்சி மச்சி சீக்கிரம் பிரியடா, என்னன்னு பாத்துருவோம். அலையாதீங்கடா. சீக்கிரம் பிரியாண்டா. டேய் தள்ளி நில்லுங்கடா. தள்ளு அலு. பாத்து பிரியடா, பாம்கியம் வச்சிருக்க போறாங்க. யாராவன்? டேய் பசி புழுக்கமா இருக்கு. போங்கடா போங்க. இருடா அண்ணா, பாத்து தோறேன். யாரும் சீக்கிரம் சோடா வாங்கிட்டு இதா நடக்குது. ஏன்டா ஆலந்தூர் அமல, என்னடா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுனா நீ என்னடா பண்ணுவ? எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருந்துச்சு, முருங்கை மரத்துல தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன். அசோக் ஏன் இன்னும் தொங்கல? நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் தொங்குவான். ஏன்டா அசோக், தொங்குறதுதான் தொங்க போறேன். காலத்துல தொங்குனீனா இன்னைக்கு காலேஜ் லீவ் விடுவாங்க. நானும் நதியாவும் சினிமாக்கு போலான்னு இருக்கோம். எப்ப தொங்க போறேன்? தொங்குனாலும் தொங்குவான்பா. தலைவா என்ன சொன்னீங்க? அண்ணியா? இப்ப நீங்க யாருன்னு அவ சொல்லிட்டு போயிட்டாளு. சுனிதா வா. இதுக்கு போய் ஏன்பா வருத்தப்படுற? வித்யா வித்யா இதோ பாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பெயிண்டிங் வச்சு உன்னையும் என்னையும் சேர்த்து ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். அதை தூக்கி குப்பையில போடுங்க. வித்யா
நான் சொல்றது கேளு. நான் பழைய அசோக் இல்ல. ப்ளீஸ் இனிமேலாவது என்ன வாழ விடுங்க. வித்யா, இப்பவும் சொல்றேன், உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. சார் பாம்பு, சார் பாம்பு, இருங்க. ஏங்க நீங்க என்ன செவிடா? பாம்பு பாம்புன்னு கத்திட்டு இருக்கேல, பச்சை பாம்பு கொத்துனா கண்ணு போயிடுங்க. இருந்தா தானங்க போறதுக்கு. வித்யாவா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அம்மா இப்பதான் வெளியே போனாங்க. வாணிக்கால கொலுசு இல்ல, அதனாலதான். ஓஹோ. ஆமா, வாணி எங்க? பக்கத்து வீட்டுல மீனா பாப்பாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க போயிருக்கா. நான் வேணாலும் கூட்டு வருவா? இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சும்மா உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எங்க நேத்து டிவில ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துச்சே, பாத்தீங்களா? ஏங்க நேத்து டிவில ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துச்சே, அத I'm very sorryங்க. பரவாயில்லைங்க. அங்கிள். யாரு? மீனா பாப்பாவா? ஐயா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள டியூஷன் முடிஞ்சு போச்சா? ஐயோ, அத என்ன கேக்குற? இவங்க அப்பா இத வாங்கிட்டு வந்தாலும் வந்தாரு, இத உன்கிட்ட காட்டியே ஆகணும்னு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டா. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யார் இந்த புது அக்கா? அவங்களா? உன்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டு. என்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டா? ஆமா. நிஜமா? நிஜமா. சத்தியமா? சத்தியமா. இவ்வளவு நேரம் நான் உங்க மடியில உட்கார்ந்து இருந்தேன்ல, அவங்களும் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தானே, அப்ப அவங்களையும் உங்க மடியில உட்கார சொல்லுங்க பாப்போம். ஏய் வயடி வா. வித்யா, இனிமே அவளுக்கு எங்க கேட்க போகுது? ஏன் கேட்காது? யாரு? வித்யாவா? ஏங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறீங்க? இல்ல வித்யா, நான் மனசாரதான் சொல்றேன். நீ இங்க இருந்து போயிடு. நாம சந்திக்கிறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு குருட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை நீங்க கெடுக்க விரும்பல, இதத்தானே சொல்ல வரீங்க? இத பாருங்க சார், என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணு காது மூக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல மனசு இருந்தா போதும். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு, அதனாலதான் நான் உங்களை விரும்புறேன். அதுக்காக நீங்க என்ன விரும்பணும்னு நான் சொல்லல. சத்தியமா நீங்க சொன்ன மாதிரி நாம கடைசியா சந்திக்கிறது இதுதான். ஏன்னா உங்களை மனசார காதலிச்ச ஒரு பொண்ணு அவ காதல் நிறைவேறலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க போறா. அவ காதலை ஏத்துக்காத நீங்க அவ செத்ததுக்கு அப்புறமாவது வந்து 2 சொட்டு கண்ணீர் விடுவீங்கல்ல, அதுவே போதும். வித்யா, 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 வித்யா.
வித்யா வித்யா அம்மா இதை விடுங்க. நான் வர மாட்டேன். இதை விடுங்க. இதை விடுங்க. அவங்களை விட்டுருங்க சார். சார் சார் அவங்களை விட்டுருங்க சார். சார் அவ்வளவு நல்ல ரைட்டரா? ஆமா, அதான் எப்படின்னு எனக்கே புரியல. அப்போ மெட்ராஸ்க்கு நீ தனியா போற? இல்ல இல்ல, அவரும் என் கூட வந்து என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு திரும்பி வந்துருவாரு. நீ எப்போ திரும்பி வருவ? நம்ம கல்யாணத்துக்கு. நான் வேலையில சேர்ந்த 2வது மாசமே நமக்கு கல்யாணம். அடிக்கடி லெட்டர் போடுவல்ல? ஓ, டெஃபினட்டா. வித்யா, உன்னோட லெட்டர் தான் எனக்கு ஆறுதலா இருக்கும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. வாழுமா?